மதுக்கடை வேண்டாம். இந்த இடத்தில் எங்களுக்கு மதுக்கடை வேண்டாம். இந்த ஏரியாவில் வந்து மதுபான கடை வருவதாக பயன்படுத்துறதுக்கு பாலக்கால் ஊனி ரெடி பண்ணிக்கிறாங்க. இந்த ஏரியா பூராக விவசாய ஏரியாவும் இருக்கிறதுனால ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பயன்பாட்டில் இருக்கிறாங்க. பக்கத்தில் பெரிய செட்டிக்குளங்கிற ஒரு குளம் இருக்குதுங்க. அதில் வந்து ஆடு மாடுகள்லாம் மேய்ப்பாங்க பெண்கள். தனிப்பட்ட முறையாக தான் இருப்பாங்க. இந்த ஏரியா பூராமே வந்து ஆடு மாடுலாம் இருக்கிறதுனால இந்த இடத்துல குடிப்பவங்க குடிச்சிட்டு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாங்கிற பயத்தினால எங்களுக்கு இந்த இடத்துல ஒயின்ஸ் கடை வேணான்னு சொல்லிட்டு மக்கள் மூலியமாக தேர்ந்தெடுக்க சொல்லிக்கிறோம். அரசு வந்து எங்களுக்கு மாவட்ட தலைவர், மாவட்ட ஆட்சியரும் கொஞ்சம் முடிவு பண்ணணும். 10:30 மணிக்கு போவோங்க, சாயந்தரம் 8 மணிக்கு வருவோங்க, ராத்திரி 2 மணிக்கு கூட வண்டி வந்தால் வருவோம். சாமத்தில் வர்றதுக்கு பயம். எது எங்களுக்கு ஒரு அலட்டி வேண்டாங்க, இந்த இடத்துல வேண்டாம். நாங்கள் வீட்டில் குடிகாரனை பார்த்தே செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்தால் அதுக்கு மேலே பார்க்கணும். எங்களுக்கு வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். இடைஞ்சல் பண்ணாதீங்க. ஏதோ நாங்கள் இதை கண்டு தான் பொழைக்கிறோம். 40 பேர் வரோம் வண்டியில் ஆட்டோவில். அங்கே இருக்கிறாங்க 40 பேர். எல்லா குடும்பமும் இங்கே தான் வாழுது. அப்புறம் நீங்கள் செய்யக்கூடாது, அதை மீறி செஞ்சிங்கன்னா சனத்துக்கு வருத்தம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் வாழவந்தி கோம்பை ஊராட்சியிலைங்க செட்டிக்குளம் பக்கத்தில் ஒரு இடத்துல பிராந்தி கடை ஆரம்பிக்கிறதா சொல்லி தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த இடம் வந்து விவசாய நிலமுங்க. இதை சுற்றி பணப்பயிர் செய்யக்கூடிய பாக்கு தென்னை விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியா. இந்த ஏரியாவில் இருக்கிற தோட்டத்துக்காரங்க யாருமே நைட்டில் இங்கே தங்க மாட்டாங்க. எல்லாம் வெளியில் இருக்காங்க. வருவாங்க, காலையில் வந்து ஆடு மாடுகளை அவுத்துட்டு மேய்ச்சிட்டு சாயந்தரம் எல்லாம் பிடிச்சி கட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது. ஏரியோட நீர்ப்பாசனம் இந்த ஏரியாவுக்கு பூராமே ரொம்ப உபயோகமாக இருக்குது. இந்த இடத்துல பிராந்தி கடை வந்ததுன்னா நீர்ப்பாசனம் ஏரி வீணாயிடும், சுற்றி இருக்கிற தோட்டங்கள் எல்லாமே வீணாயிடும். அப்படிங்கிறதுனால பகலில் மட்டும் ஆள் நடமாட்டம் இருக்கும், நைட்டில் இருக்காதனால இந்த ஏரியாவில் அசம்பாவிதங்கள் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயத்துலையும் இந்த ஏரியா மக்கள் வந்து இந்த இடத்துல பிராந்தி கடை வேண்டாங்கிற மாதிரி தகவல் கொடுக்குறாங்க. அதனால் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் இதுக்கு உண்டான தீர்வை கண்டுபிடிக்கணும். இந்த இடம் வந்து முன்னாள் விஓ வாழவந்தி கோம்பியினோட முன்னாள் விஏஓவாக இருந்த சுமதி அவங்களோட ஹஸ்பண்ட் பேரில் இருக்குது. அவங்க தான் இதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்தணும். காரவள்ளி ஒயின்ஸ் கடைங்க இங்கே செட்டிக்குளம் அருகில் கொண்டு வர்றாங்க. இங்கே எங்களுக்கு பக்கத்தில் எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்படுது. மாடு கண்ணெல்லாம் வச்சுருக்குறோங்க. கொட்டாயில் ஒண்டி செண்டி குடியிருக்க முடியாதுங்க, ரொம்ப ராவடி பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அதை வந்து எங்களுக்கு தடுத்து ஏற்பாடு செய்யணும். அரசியலில் ரொம்ப பாதிப்பு, மாடு கன்று வச்சுருக்க முடியாது. அதனால் எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்.